கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, எஸ், சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. உள்ளங்கையில் வரைந்தே, கண்ணுக்குள்ள வைத்தே, உள்ளங்கையில் வரைந்தே, கண்ணுக்குள்ள வைத்தே. கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. எஸ், என் மகனே, என் மகளே, நான் உன்னை என்னுடைய கண்ணுக்குள்ள வைத்து நான் உன்னை நேசிக்கிறேன். சிலுவையில் உனக்காக என்னுடைய ஜீவனே நான் தந்தேன். உனக்காக நான் எதையும் செய்வேன். என்னுடைய அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்து உன்னை அள்ளி அரவணைத்து உன்னை தழுவி, எஸ், நீ என்னுடைய நேசகுமாரன், நீதான் என்னுடைய நேசகுமாரத்தி, நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. உள்ளங்கையில் வரைந்தே, கண்ணுக்குள்ள வைத்தே, உள்ளங்கையில் வரைந்தேன், உன்னை கண்ணுக்குள்ள வைத்தே. கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, எஸ், சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. ஓ என் மகளே, என் மகனே, உன்னை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். என்னுடைய நேசத்தால் உன்னை ஆற தழுவுகிறேன். என் பிரியம், என் மனவாட்டியே, உன் நேசத்தால் சோகமானே, உன் நேசத்தால் சோகமானே. என் நேசரே, என் நேசுவே, அப்பா, என் நேசரே, என் நேசுவே. டேடி, நேசத்தால் சுகமானே, நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் எவ்வளவு இனிமையான நேசத்திற்காக. ஓ thank you. உம்முடைய நேசத்தின் மழையிலே எங்களை நனைய செய்கிறேன். உம்முடைய அன்பின் நதியிலே என்னை மூழ்கடிக்கிறேன். ஓ நன்றி டேடி. உம்முடைய இடக்கையால் என்னை தாங்கி, உம்முடைய வலக்கையால் என்னை தழுவுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இடக்கையால் தாங்கியே, வலக்கையால் தழுவுகிறேன். ஓ இடக்கையால் தாங்கியே, வலக்கையால் தழுவுகிறேன். உன் நேசத்தால் சோகமானே, உன் நேசத்தால்
அன்பை விட்டு எங்கே போவேன்? அன்பை விட்டு எங்கே போவேன்? அன்பு மட்டும் போதுமே. அப்பா, உங்க அன்பு மட்டும் எங்களுக்கு போதும் தேடி. அந்த அன்பிலே நாங்கள் இளைப்பாறும், அந்த அன்பிலே பேரின்பம் நாங்கள் காண்கிறோம். எங்கள் அலைச்சல்களை எல்லாம் நீர் நீக்கி போடுகிறேன், எங்கள் துயரங்களை எல்லாம் நீர் அகற்றுகிறேன். ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறேன். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உம்முடைய சமாதானத்தினால், உம்முடைய அரவணைப்பில் உண்டாகிற ஆறுதலினால் எங்கள் இருதயம் எங்களுக்குள் களி கூறுகிறது. எங்கள் ஆத்மா அமைதலோடு இளைப்பாறுகிறது. உம்முடைய நேசம், உம்முடைய மடியிலே நான் அமைதியாய் நான் தூங்குகிற உணர்வை நான் அடைகிறேன். வழக்கையால் என் தலையை நீர் வாரி விடுகிறேன். உடைய இடக்கையால் என்னை அரவணைத்து பிடிக்கிறேன். எஸ், கன்னங்களை முத்தம் செய்கிறேன். எஸ் எஸ் மகனே, என் மனவாளியே, அப்பா, என் அப்பா, என் அப்பா, என் டாடி, அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நான் உம்மை துதிக்கிறேன். என் அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். உங்க மடியில் இருந்த நம்முடைய முகத்தை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. 1000-10,000 சிறந்தவர். நீர் பூரண அழகுள்ளவர். எஸ் டேடி, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கப்பா. நீங்க என்னை பார்த்து சிரிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க கண்ணுக்குள்ள நான் என்னை பார்க்கிறேன். உங்களுடைய கண்ணின் மடிக்குள்ள நான் தெரிகிறேன். எஸ் எஸ் டேடி, அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். என் அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. எஸ், என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. நானும் தன் பிள்ளை அன்றோ. எஸ், நானும் தன்
பிள்ளை என்றோ. Yes, நானும் தன் பிள்ளை என்றோ, நானும் தன் பிள்ளை. ஓ நன்றி டாடி. Yes. Nandri Daddy. Oh, Rashadalana. Thank you. பிரசன்னத்தில் என்னை மறந்தேன், உங்களை ரசித்தேன். இன்னும் மூழ்கணும், இன்னும் 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 எனக்கு இன்னும் வேணும் அப்பா. எஸ். வாசிக்கிறேன். வாங்க வாசிப்போம். கர்த்தாவே என்ற இடத்துல அப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையா நிதானமா வாசிக்கிறேன். அப்பா, நீர் என்னை சோதித்தீர், என்னை பற்றிய எல்லாவற்றையும் நீர் அறிகிறேன். நான் உட்காரும் பொழுதும் எழும் பொழுதும் நீர் அறிகிறேன். வெகு தூரத்திலிருந்தே எனது எண்ணங்களை நீர் அறிகிறேன். அப்பா, நான் போகும் இடத்தையும் நான் படுக்கும் இடத்தையும் நீர் அறிகிறேன். நான் செய்யும் ஒவ்வொன்றையும் நீர் அறிகிறேன். அப்பா, நான் சொல்ல விரும்பும் வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளிவரும் முன்பே நீர் அறிகிறேன். அப்பா, என்னை சுற்றிலும் எனக்கு முன்புறமும் பின்புறமும் நீர் இருக்கிறேன். நீர் உமது கைகளை என் மீது மென்மையாக வைக்க, நீர் அறிகின்றவற்றை கண்டு நான் ஆச்சரியப்படுவேன். நான் புரிந்து கொள்வதற்கு மிகவும் அதிகமானதாக அது உள்ளது. நான் போகும் இடமெல்லாம் உமது ஆவி உள்ளது. அப்பா, நான் உம்மிடமிருந்து தப்பி செல்ல முடியாது. அப்பா, நான் பரலோகத்துக்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கு இருக்கிறீர். மரணத்தின் இடத்திற்கு நான் கீழிறங்கி சென்றாலும் நீர் அங்கும் இருக்கிறீர். அப்பா, சூரியன் உதிக்கும் கிழக்கு நான் சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் மேற்கே கடலுக்கு சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறேன். அங்கும் உமது வலது கை என்னை தாங்கும். என் கைகளை பிடித்து நீர் வழி நடத்துகிறேன். அப்பா, நான் உம்மிடமிருந்து ஒளிந்து கொள்ள முயன்றாலும் பகல் இரவாக மாறி போயிற்று. இருள் கண்டிப்பாக என்னை மறைத்துக் கொள்ளும் என்பேன். ஆனால் அப்பா, இருளும் கூட உமக்கு இருளாக இருப்பதில்லை. இரவும் பகலை போல உமக்கு வெளிச்சமாயிருக்கும். அப்பா, நீரை என் முழு சரீரத்தை உண்டாக்கி என் தாயின் கருவிலே நான் இருக்கும் போதே நீர் என்னை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அப்பா, நான் உம்மை துதிக்கிறேன். நீர் என்னை வியக்கத்தக்க அற்புத வகையிலே உண்டாக்கியிருக்கிறேன். நீ செய்தவை அற்புதமானவை என்பதை நான் நன்கு அறிவேன். நீர் என்னை பற்றி எல்லாவற்றையும் அறிவேன். என் தாயின் கருவிலே மறைந்திருந்த என் சரீரம் உருவெடுக்கும் போது என் எலும்புகள் வளருவதை நீர் கவனித்திருக்கிறீர். என் சரீரத்தின் அங்கங்கள் வளருவதை நீர் கவனித்தீர். உமது புத்தகத்திலே நீர் அவைகள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டேன். நீர் என்னை ஒவ்வொரு நாளும் கவனித்தீர். அவற்றில் ஒன்றும் காணாமல் போகவில்லை. உமது எண்ணங்கள் எனக்கு முக்கியமானவை. அப்பா, உமக்கு மிகுதியாய் தெரியும். நான் அவற்றை எண்ண ஆரம்பித்தால் அவை
மணலை காட்டிலும் அதிகமா இருக்கும். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மோடு இருக்கிறேன். 23. அப்பா, என்னை பார்த்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் நினைவுகளை அறிந்து கொள்ளும். என்னிடம் கொடிய எண்ணங்கள் உள்ளனவா என பாரும். நித்தியத்துக்குரிய பாதையில என்னை வழி நடத்தும். அதுல எந்த வேர்டு உங்களுக்கு மனசுல அப்படியே தொட்டுச்சோ, ஏதோ மனசுல பட்டுச்சோ, எது ஒரு ஜீவனா உணர்ந்தீங்களோ, ஒரு பதமோ ஒரு வரியோ, அது கொஞ்ச நேரம் உள்வாங்கி சந்தோஷமா அதை தியானிங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மொமெண்ட் எடுத்துக்கிட்டோம். டேடிக்கு நாங்க எவ்வளவாக நன்றி உள்ளமா ஃபீல் பண்றோம்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஏன்னா டேடி ரொம்ப நல்லவரா இருக்காரு எங்க லைஃப்ல. ஸோ நீங்க உங்களோட ஹார்ட்ல தோன்ற விஷயங்களை சொல்லி அவங்க கிட்ட நாங்க நன்றி சொல்றோம். நானும் செய்யறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க. அப்பா, உமக்கு நன்றி. நீங்க எப்போதும் நல்லவரா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லவராக மட்டுமே இருக்கிறீங்க டேடி. எங்களுடைய எண்ணங்கள்ல நாங்க அறிந்திருக்கிறோம்ப்பா. எங்களுடைய உணர்வுகள்ல அறிந்திருக்கிறோம். நீர் நல்லவர் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி அப்பா. நீர் நல்லவர் என்பதை நாங்க எங்களுடைய சரீரத்துல நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அனுபவிக்கிறோம். அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய அனுதின வாழ்க்கையில எங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே நீங்க சந்திக்கிற எல்லா அப்பாவா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நாங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு நன்மைகளை செய்கிறீர். நன்றி அப்பா. எங்களுடைய ஒவ்வொரு எல்லைகளில் எங்களுடைய வாழ்க்கையில எந்த வெற்றிடம் இல்லாம நீங்க எல்லா இடங்களிலும் நல்லவராக இருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய எண்ணங்கள்ல இப்போதும் உங்களை ஆசீர்வதிக்கணுன்றதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள்ல வேதனை ஒன்றுமே இல்லை, அதுல கூட்டப்படாததுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே நாங்க சிறந்ததா, நாங்க பெஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய எண்ணங்கள்ல எங்க மேல வச்சிருக்கிற நேசத்துக்காக நன்றிப்பா. எங்க மேல வச்சிருக்கிற அன்பு, அளவில்லாத அன்புக்காக நன்றி அப்பா. அளவில்லாத கம்ஃபர்ட், அந்த ஆறுதலுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய தயவுகளுக்காக நன்றி அப்பா. நாள்தோறும் நாங்க அவங்களுடைய தயவுகளால சூழ்ந்து 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 நடத்தப்படுகிறோம்ப்பா. உங்களுடைய தயவுகள் எங்களை நெருக்கி தினமும் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. நீங்க எங்களை எப்போதும் எங்க மேல உங்கள் கண்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களை தைரியப்படுத்துற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு மிகவும் நீர் நெருக்கமா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீர் பிரசன்டா இருக்கிறீங்கப்பா. நீர் டென்ஜிபிளா இருக்கீங்க, தொடத்தக்கதாக இருக்கிறீங்க. எங்களை விட்டு தூரமாவே இல்லைன்றதற்காக நன்றி அப்பா. மிகவும் நெருக்கமாக, மிகவும் அருகாமையில இருக்கிறதுக்காக நன்றிப்பா. எங்க கரங்களை பிடித்திருக்கிறதுக்காக நன்றிப்பா. அது மாத்திரமில்ல, நீங்க எங்களை முற்றிலும் அரவணைத்து வைத்திருக்கிறதுக்காக நன்றிப்பா. எங்களை அரவணைத்து வைத்திருக்கிறீர், உங்கள் உறவுகளை அரவணைத்து வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றிப்பா. நாங்க செய்கிற விஷயங்களை அரவணைத்து வைத்திருக்கிறீர் டாடி. எங்களுடைய நாங்க நினைத்த விஷயங்கள், நாங்க வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எங்களுடைய ப்ரொஜெக்ட் இதா இருக்கட்டும், அது எல்லாவற்றையுமே நீர் அரவணைத்து வைத்திருக்கிறீர்.
நாங்க தனியா ஒன்றுமே செயல்படுவதில்லை ஏன்னா நாங்க எப்போதும் அரவணைப்புல இருக்கிறோம்ப்பா. அதை நாங்க நன்றி சொல்றோம் டேடி. எப்போதும் எங்களை இறுக பிடித்து வைத்திருக்கிறீங்க. நாங்க ரொம்ப சேஃபா இருக்கிறதுக்காக நன்றிப்பா. நாங்க ரொம்ப பாதுகாக்கப்பட்டவர்களா இருக்கிறதுக்காக நன்றிப்பா. எங்களுக்குள்ள ஒரு விதமான ஹோப்லெஸ்னஸ் வரும்போது கூட எங்களுக்குள்ள நீங்க தைரியத்தையும் நம்பிக்கையும் ஊற்றுறதுக்காக நன்றிப்பா. நீங்க எங்களை உங்களுடைய அன்பினால் நிரப்பி, உங்களுடைய நம்பிக்கையினால் நிரப்பி, எங்களுக்கு தேவையான அனைத்தினாலும் நிரப்பி நடத்துறதுக்காக நன்றி டாடி. நிறைவானவைகள் உங்களிடத்துல இருந்து எங்க கிட்ட வருகிறது எப்போதும், அதற்காக நன்றி அப்பா. நாங்க நீர் நல்லவர் என்பதை நாங்க டெய்லி ருசித்து பார்க்க நீங்க எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நன்றி டாடி. எங்கெல்லாம் நீங்க நல்லவர் என்பதை நாங்க அறியாம இருக்கிறோமோ அங்கெல்லாம் நீங்க எங்களை சுகப்படுத்துற அப்பாவா இருக்கிறதுக்காகவும் நன்றிப்பா. எங்க அறியாமையினால, எங்களுடைய காயங்களினால, நாங்க கேட்ட பொய்களினால, நாங்க வளர்ந்த சூழ்நிலையில கூட எப்படிப்பட்ட விஷயங்களால வந்தாலும் கூட டேடி, நீங்க அது எல்லாவற்றையும் அறிந்து எங்களை நீங்க மறுசீரமைக்கிறீங்க டேடி. எல்லா பொய்களை கடந்து போடுறீங்க நாளுக்கு நாள். எல்லா விதமான அறியாமை அகற்றி உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு தருகிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. உங்களோட இருள எங்களை விடாம, எங்களுடைய காயங்கள்ல எங்களை அப்படியே கைவிடாம நீங்க நடத்தி வர்றதற்காக நன்றி அப்பா. நாங்க அப்பப்போ என்ன விஷயங்கள் பண்ணாலும் எங்களை நியாயம் தீர்க்காம நீங்க இப்போது இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களை கைவிடாம எங்களை பின்தொடர்றதுக்காக நன்றி அப்பா. எங்க மேல் ரொம்ப நீடிய பொறுமையா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களை குறிச்சு உங்களுடைய எண்ணங்கள் அவ்வளவு அழகா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க. எப்போதும் எங்களை என் குமாரனே என் குமாரத்தையே அழைக்கிறதுக்காக நன்றி டாடி. என் வெளியேற பெற்றவனே என் வெளியேற பெற்றவனே அழைக்கிறதுக்காக நன்றி அப்பா. என் பிரியமே அழைக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீ ரொம்ப அழகா இருக்கிறன்னு சொல்றதுக்காக நன்றி அப்பா. உங்களை எப்போதும் ரசிக்கிறதுக்காக நன்றி அப்பா. உங்களை ரசித்து எங்களை எப்போதுமே நீங்க என்கரேஜ் பண்றதுக்காக, எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்க மேல எப்போதுமே நம்பிக்கையா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்து நாளுக்கு நாள் எங்களை வளர்க்கிறதுக்காக நன்றி அப்பா. இருக்கிற இருள எங்களை விடாம எங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களுடைய அன்பின் வெளிச்சத்தினால நீங்க எங்களை எப்போதுமே நடத்துறதுக்காக நன்றிப்பா. உங்களோட கையை பிடித்து இந்த வழியா கடன் செல்வோண்டு ஜஸ்ட் நீங்க அந்த பாதையை காண்பிக்காம எங்களோடு கூட எப்போதுமே வந்து கொண்டிருக்கீங்க. அதற்காக நன்றி அப்பா. எங்க கூட துணையாக இருக்கிற நல்ல துணையாளரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. நீங்க எங்களுக்கு எல்லாவற்றையுமே சொல்லித்தரதுக்கு தந்த நல்ல ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ்க்காக நன்றி அப்பா. உம்முடைய வெளிச்சமா இருக்கிறதற்கு நீங்க எங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக, எங்களுக்கு உதவியாக, எங்களை சரியான தெளிவான வெளிச்சத்துக்குள்ள நடத்துற நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்காக நன்றி அப்பா. ஜெசுட்டியன் அண்ணா லவினாக்காக்காக நன்றி அப்பா. அவங்களுடைய அம்மா ஜூலியட் அம்மா, பிரிஷிலாக்கா, மார்க்கண்ணன் ஃபேமிலிக்காக நன்றி அப்பா. பாப்பா போல்காக நன்றி அப்பா. சுந்தரி அம்மாக்காக நன்றி அப்பா. ஃப்ரெதரிக் சில்விக்காக நன்றி அப்பா. எங்களை நடத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக நன்றி சொல்கிறோம் டேடி. உங்களை அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற, உங்களை அழகாக பிரதிபலிக்கிற அந்த அன்பு உறவுகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையின் பாதையில் நாங்கள் வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு டெய்லி சொல்லித்தர்ற ஒவ்வொரு உறவுகளுக்காக நன்றி அப்பா.
நன்றி டாடி. ரொம்ப அன்பாக, ரொம்ப தயவாக, ரொம்ப கனிவாக எங்களை டேக் கேர் பண்ணுற இந்த நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்காக நன்றிப்பா. எங்களுக்காக அவங்களுடைய நேரங்களை, அவங்களுடைய பணங்களை, அவங்களுடைய எண்ணங்களை எல்லாவற்றையுமே கொடுக்குற அவங்களுக்காக ரொம்ப நன்றி டாடி. அவங்களை நினைத்து நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம்ப்பா. எங்களுக்கு தந்த உறவுகளுக்காக நன்றி டாடி. எங்களுக்கு தந்த கம்யூனிட்டிக்காக நன்றி அப்பா. நீ தனித்து இல்லை, உன்னோடு கூட அநேகர் இருக்கிறார்கள். சேர்ந்து பயணம் செய்ய, சேர்ந்து ஒருத்தர் உதவி செய்ய நீங்கள் தந்த நல்ல உறவுகளுக்காக நன்றி அப்பா. நீங்கள் ரசித்து, நீங்கள் நேசித்து, நீங்கள் பலப்படுத்தி நடத்துகிற நல்ல உறவுகளுக்காக நன்றி அப்பா. ஒருத்தவன் விழும்போது அடுத்தவன் தூக்கி விடத்தக்கதாக நீங்கள் பலப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. சரியான வழிகளில் நடக்க நல்ல உறவுகளை தந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா, பலமான கம்யூனிட்டிக்காக நன்றி அப்பா. வல்னரபிளான கம்யூனிட்டிக்காக நன்றி அப்பா. ஜஸ்ட்டு தங்களை வெளித்தோற்றத்தில் பெரிய கிறிஸ்டியனோ இல்லை ரிலீஜியஸாக காண்பிக்காம, இல்லை வெளித்தோட்டத்தில் என்னை எப்படி பார்க்குற விஷயத்தை யோசிக்காம ஜஸ்ட் இருக்கிற வண்ணமாக ரியல் லைஃப்பை வாழ ரொம்ப ஆசைப்படுற இந்த ஜெனரேஷனுக்காக நன்றிப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காக நன்றிப்பா. உங்களுடைய நிஜத்தை வாழ விரும்புகிற இந்த உறவுகளுக்காக நன்றி டாடி. ரொம்ப களைத்து போய், ரொம்ப சோர்ந்து போய் ரியலான விஷயங்களை தேடுற உள்ளங்களுக்காக நன்றி. ஏன்னா ரிலீஜியஸ் லைஃப் ரொம்ப ரொம்ப டயர்டாக்கிட்டாடி. ஆனாலும் இந்த ரியாலிட்டிக்கில் அது இன்விடேஷன் என்று உணர்ந்து எங்களை கைட் பண்ணுற உங்களுடைய ஸ்பிரிட்காக நன்றிப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹார்ட்குள்ளே டாடி எங்களுக்குள்ள ஒரு உணர்வை எப்போதுமே கொண்டு வர்றதுக்காக நன்றி. அந்த இன்விடேஷனுக்காக நன்றி. ஒரு நிஜமான வாழ்க்கை இருக்குன்னு எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி. அப்பா கிட்ட திரும்பி வரலாம், வீட்டுக்கு திரும்பி வரலாம் அந்த டெய்லி நீங்கள் எங்களுக்கு சொல்கிறதுக்காக நன்றி. காம்ப்ளிகேட்டான லைஃப் இல்லை, ரொம்ப அரிதான கஷ்டப்பட்டு வாழணும் மட்டும் இல்லை, சிம்பிளாக ஒரு மகளாக இருக்கலாம்னு சொல்கிறதுக்காக நன்றிப்பா. உங்களோட மெல்லிய வாய்ஸ்க்காக நன்றிப்பா. அது எங்களுக்கு எப்போதுமே தைரியம் கொடுக்கும், உங்களுடைய சரியான அடையாளத்தை காண்பித்து கொடுக்கும். அதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரோம், எங்களுக்கு தெரியாததை சொல்லித்தர உங்களுடைய குரலுக்காக நன்றி அப்பா. நான் உனக்கு சொல்லித்தருவேன், சிறிதான விஷயங்களை நீ நினைக்கிறாயா அதையும் நான் சொல்லித்தருவேன்றதுக்காக நன்றி அப்பா. நீ எப்படி பேச வேணும், நீ எப்படி வேலை செய்ய வேணும், நீ எப்படி பிஸ்னஸ் செய்ய வேணும், நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்கிற உங்களுடைய குட்டி வாய்ஸுக்காக நன்றிப்பா. ஆனால் பலமாக எங்களுக்குள்ளே தொனிக்கும் உங்களுடைய வாய்ஸ் டாடி. அதற்காக ரொம்ப நன்றி டாடி. எல்லா பொய்களையுமே அந்த வெளிச்சத்துக்களை காண்பித்து உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய மெய்யான வார்த்தைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் உங்களுடைய வெளிச்சத்துக்காக நன்றி அப்பா. உங்களுடைய அன்பின் வெளிச்சத்திற்காக நன்றி அப்பா. டாடி உமக்கு நன்றி அப்பா. எங்கள் எல்லாவித அறியாமையை நீங்கள் சுகமாக்குறதுக்காக நன்றி அப்பா. அப்பா நன்றி. நீர் எப்போதும் நல்லவர், நீர் எப்போதும் நல்லவர். எங்கள் ஆழ் மனதில் அது பதிகிறதற்காக நன்றி. என் பிதா எப்போதும் நல்லவர், எப்போதும் நல்லவர். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உங்களுக்கு நன்றி. இந்த உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த 2024 ஆண்டில் எங்கள் வியாபாரங்களை, எங்கள் தொழில்களை,
நாங்கள் செய்த வேலைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ. எங்கள் வியாபாரத்தில் நாங்கள் செய்கின்ற வியாபாரத்துக்கு தேவையான வியாபார யுக்திகளை எங்களுக்கு அனுதினம் எங்கள் கனவுகளில் எங்களுக்கு புரிகிற மொழியில நீங்க எங்களுக்கு நீங்க சொல்றதற்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் வியாபாரத்தின் விளம்பரமாய் நீர் இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் அழைப்பு நாங்கள் செய்கின்ற வேலை என்பதை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தியதற்காக நன்றி. உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் வியாபாரத்தில் நீர் எங்களை கைவிடாமல் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு தேவையான வியாபார அனுபவங்களை எங்களுக்கு கற்றுத்தாருகிறதற்காக நன்றி. எங்கள் வியாபாரத்தில் நல்ல மென்டர்ஸை நீர் எங்கள் லைஃப்ல தந்ததற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு எங்கள் வியாபாரம் எவ்வாறு நாங்கள் செய்வது என்பதை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துறதற்காக நன்றி. அனுதினம் அதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாருவதற்காக நன்றி. சுய தொழில் செய்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றி இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. நன்றி. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் செய்கின்ற வேலைகளில் நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் வேலை செய்யும் போது நீர் அந்த வேலையில் மகிழ்கிறீர். நாங்கள் செய்கின்ற வேலையை எவ்வாறு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அதை நாங்கள் செய்து முடித்ததும் எங்களை நீங்க அழகா சேரப் பண்றீங்க. அதுக்காக நன்றி. அதை நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. அதுக்காக நன்றி. வாவ், உங்களுக்கு நன்றி அப்பா. எங்கள் வியாபாரத்தில், எங்கள் தொழில்களில், நாங்கள் செய்யும் வேலைகளில் ஒவ்வொரு படியாக நாங்கள் முன்னேற ஒரு குழந்தை நடக்கும் பொழுது எவ்வாறு ஒரு தாய் தகப்பன்மார் மகிழ்கிறார்களோ அவ்வாறு திருத்துவமாய் கூடியிருந்து எங்களை சுற்றி எங்களை நீங்க செலிப்ரேட் பண்றீங்கப்பா. ஓ நன்றி. அதற்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் வியாபாரத்தில் எப்படி கடன் இல்லாமல் வியாபாரம் செய்வது, அந்த இடத்துக்கு நீங்க எங்களை இன்வைட் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நன்றி. உங்களுக்கு நன்றி அப்பா. நல்ல ஆவிக்குரிய வழிகாட்டலை எங்கள் வியாபாரத்தில் காண்பிக்கிறீங்க. அதுக்காக நன்றி. நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பனை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அனுதினம் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறீங்க. எங்கள் கரத்தை பிடித்து அப்படியே கூட்டி போறீங்க. எங்களை வெளிப்பாதல்ல இருந்து எங்கள் வேலைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு நீங்க கற்றுத்தரதுக்காக நன்றி. தேங்க்யூ. நன்றி அப்பா. உங்களோட பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. உங்களுடைய தொடுதலுக்காக நன்றி டாடி. Oh, I thank you, Father. We thank you, Lord. Thank you, Father. Shantarabaka Shiantiri. Lichini Marak Balam Pataneke Tilibe. Mir Bereteni Mishiantara Balaratana Shantara. Tere Bredeneki Shantiri Beriantiri me. Oh, thank you, Father. அப்பா, நாங்கள் அறிய முடியாத நன்மைகளையும்
எட்ட முடியாத உயரங்களையும் எங்களுக்காக இன்றைய இப்பொழுது ஆயத்தமாக நீங்க வச்சிருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்றேன் டாடி. ஓ தேங்க்யூ ஃபாதர். எங்கள் கண்களுக்கு புலப்படாம நீங்க எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்க நன்றி சொல்றோம் டாடி. எப்பொழுதுமே எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக, உங்களுடைய சக்திகளுக்குள்ளேயே நீங்க எங்களை வைத்து பாதுகாக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்றோம் டாடி. எண்ணில் அடங்காத நன்மைகளை எங்களோட லைஃப்ல நீங்க பண்றதுக்காக அப்பா முழு இருதயத்தோட நான் உங்களுக்கு தேங்க்யூ பண்றேன். உங்களுடைய அன்புக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். நாங்க உங்களோட லவ் ரொம்ப என்ஜாய் பண்றோம் டாடி. இந்த நாட்கள்ல நாங்க என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எங்களோட லைஃப்ல ரொம்ப நேர்த்தியா செய்து முடிக்கணும் டாடி. அதற்காக நீங்க எங்களை வழி நடத்தினதுக்காக தேங்க்யூ. நல்ல ஆலோசனைகளை தந்திருக்கிறீங்க அப்பா. இந்த வருடம் முழுவதும் நாங்க அறியாத காரியங்களை எங்களுக்கு விளக்கப்படுத்திருக்கிறீங்க. நாங்க அறிய வேண்டிய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லா எஸ்னோ சொல்ல பழக்கிருக்கிறீங்க டாடி. Thank you so much. அப்பா, we receive so many blessings from you. நாங்க அளவு கடந்த ஆசீர்வாதத்தை உங்களிடத்துல இருந்து நாங்க இந்த வருஷம் பெற்றிருக்கோம். Thank you டாடி. Thank you so much Father. எங்களுடைய இருதயங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய வார்த்தைகள் எங்களை கவனமா இருக்க வச்சதுக்காக நன்றி டாடி. ஓ தேங்க்யூ ஃபாதர். இருதய உணர்வுகளை நீங்க பாதுகாத்ததுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எதை அறிய வேண்டும், எதை அறியக்கூடாது என்று எங்களை வழிநடத்தினதுக்காக தேங்க்யூ டாடி. அப்பா, எங்களோட பொன்னையும் வெள்ளியையும் நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. எங்களோட பைனான்சியலை குறிச்சு நீங்க ஜாக்கிரதை உள்ளவரா இருக்கிறீங்கன்றத எங்களுடைய இருதயம் நம்புற அளவுக்கு பைனான்ஸ்ல எங்களுக்கு அவ்வளவு நீங்க கற்றுக் கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஃபாதர். ஓ தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ டாடி. சொத்துக்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. ஓ we thank you Father. Ora paciente rimaralera. Oh Lord Jesus. Thank you Father. Thank you Daddy. அப்பா, அழிந்து போனவைகளை எல்லாம் நீங்கள் மீட்டு தருகிறதுக்காக நான் நன்றி கூறுகிறேன். இல்லாமல் போனவைகளை எல்லாம் டாடி நீங்கள் அப்படியே கொண்டு வந்து தருகிறதுக்காக நான் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ ஃபாதர். அப்பா, அந்த நியூ ஷிஃப்டுக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். எங்களை புதிதான ஒரு பிரமாணத்துக்குள்ளே, ஒரு வடிவத்துக்குள்ளே நீங்க எங்களை கொண்டு போறதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் டாடி. எண்ணில் அடங்காத நன்மைகளை, வாசல்களை நீங்கள் திறக்கிறதுக்காக நான் நன்றி கூறுகிறேன்ப்பா. ஓ, உங்கள் இருதயங்களை பயிற்றுவித்ததுக்காக நன்றி கூறுகிறோம் டாடி. உங்களுடைய சத்தம் கேட்டு நடக்கும்படியாய் அப்பா, உங்களுடைய காதுகளை திறந்ததுக்காக நான் நன்றி கூறுகிறேன் டாடி. இன்னும் அதிகமா எங்களோட லைஃப்ல வெளிச்சத்தை காணும்படி பிரகாசமான மனக்கண்களை தந்ததுக்காகவே தேங்க்யூ ஃபாதர் டாடி. Oh Lord, thank you Father. Thank you அப்பா. டாடி, உன்னதமான நேசகுமாரன் குமாரத்தி என்ற அந்த உணர்வில இருந்து எல்லாவற்றையும் பார்க்கும்படியாய் அப்பா, உங்கள் கண்களை திறந்ததுக்காகவே தேங்க்யூ ஃபாதர்.
சன்ஷிப்ல எப்படி வளரணும்னு இந்த வருஷம் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காகவே தேங்க்யூ ஃபாதர். ஓ தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஃபாதர். டாடி, நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்காகவே தேங்க்யூ ஃபாதர். அவங்க மூலமா நீங்க கொடுக்கிற ஆலோசனைகள் நடத்துதலுக்காகவே தேங்க்யூ ஃபாதர். எப்பவுமே அவர்களுடைய இருதயத்தோடு எங்களுடைய இருதயம் சாய்ந்திருக்கும்படியா நீங்க நடத்தின அந்த நடத்துதலுக்காகவே தேங்க்யூ ஃபாதர். முழுவதுமாய் நான் அன்பு கூறப்படுகிறேன் என்ற அந்த உணர்வுக்காக நான் நன்றி கூறுகிறேன் டாடி. முழுவதுமாய் நான் உங்களாலே நேசிக்கப்படுகிறேன் எல்லா காரியத்திலும். ஓ தேங்க்யூ டாடி. நான் என்ன செயல் செய்தாலும் உங்களுடைய நேசகுமாரனாய் குமாரத்தியா இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை தந்ததுக்காக நான் தேங்க்யூ பண்றேன் டாடி. உங்களை இருதயத்தின் ஆழத்திலே இருந்து எப்பொழுதுமே உங்களுடைய அன்பை உணரும்படியாய் செய்ததற்காக நன்றி அப்பா. நல்ல சுவிசேஷத்துக்காக நன்றி கூறுகிறேன் டாடி. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஓ தேங்க்யூ டாடி, தேங்க்யூ அப்பா. இந்த வருடம் அதிகமா ஜெனரஸா உதாரணத்துவமாய் நீங்க கொடுக்க வைத்ததற்காக நாங்க நன்றி கூறுகிறோம் டாடி. எங்களுடைய கரங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. நாங்கள் உதாரணத்துவமாய் செய்த ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் தேங்க்யூ சோ மச் ஃபாதர். நாங்க நன்றி கூறுகிறோம் அப்பா. கடன்ல இருந்து இந்த வருஷம் உங்களை எல்லோரையும் வெளியே கொண்டு வந்ததுக்காக நான் நன்றி கூறுகிறோம் டாடி. ஓ you're wonderful father. Thank you daddy. Oh we thank you father. Oh we thank you father for your wonderful presence. Oh we thank you father. You're pouring so much love upon us. அளவு கடந்த அன்பை எங்களுக்கு மேல ஊற்றுறதுக்காக நான் நன்றி கூறுகிறேன். Oh we thank you daddy. எங்களில் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கிறவரை தேங்க்யூ அப்பா. நான் எடுக்கிற முடிவுகளில் எனக்கு நல்ல ஆலோசனை தருபவரே நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். ஓ வி தேங்க்யூ டாடி. உடைய ஞானத்துக்காக நன்றி அப்பா. ஓ நான் எட்டாத காரியங்களை இந்த வருஷத்துல நீங்கள் செய்ததுக்காக நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய அரவணைப்புக்காக நன்றி அப்பா. எப்பொழுதும் என்னை மகிழ்விப்பவரே தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப பாதுகாப்பு தந்திருக்கீங்க டாடி இந்த வருஷம். தேங்க்யூ டாடி. என் சுண்டு விரல்ல கூட ஒரு காயம் வராத அளவுக்கு நீங்க என்ன பாதுகாத்து இருக்கீங்க டாடி. இந்த வருஷத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கு டாடி. தேங்க்யூ ஃபாதர். நான் நினைத்த எல்லா காரியங்கள்லயும் கூட இருந்து அப்பா, மனிதர்கள் கண்கள்ல தயவும் அப்பா, பணத்துல ஒரு பிளஸ்ஸிங் நீங்க எனக்கு தந்து
நாங்க என்னென்ன காரியம் எல்லாம் நினைச்சோம் அதெல்லாம் நேர்த்தியா பண்ண கிருபை செஞ்சிருக்கிறீங்க டாடி. தேங்க்யூ ஃபாதர். எங்களை செல்வங்களினால நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களை சொத்துக்களினால நீங்க நிறைக்கிறீங்கப்பா. ஓ வி தேங்க்யூ ஃபாதர். எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும்படி நல்ல உறவுகளை தந்ததுக்காக நான் நன்றி கூறுகிறேன் டாடி. தேங்க்யூ சோ மச் அப்பா. நல்ல தகப்பன் மாதிரி எங்களுக்கு தந்ததுக்காக மறுபடியும் நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் டாடி. எப்பொழுதுமே உங்களுடைய முகத்தை எனக்கு நேர திருப்பி இருக்கிறதுக்காக ஓ சரி. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஐ லவ் யூ டாடி. ஓ லார்ட் தேங்க்யூ அப்பா. இந்த நேரத்துக்காகவும் இந்த நிமிடத்துக்காக நான் உங்களுக்கு ஸ்பெஷலா தேங்க்யூ பண்றேன்ப்பா. எங்களோட வாழ்க்கையில நீங்க இப்படி கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய பிரசன்னத்துல எங்களை அமர்த்தும் போது டாடி என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாயிருக்கு. அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்றேன் டாடி. ஐ தேங்க்யூ சோ மச். ஐ தேங்க்யூ சோ மச் ஃபாதர். எல்லோருடைய இருதயத்திலையும் தனிப்பட்ட விதமாய் பேசுபவரே, மிகவும் தனித்துவம் நிறைந்தவரே, வி தேங்க்யூ அப்பா. உங்களை பற்றி அறியும்படி முழுவதுமாய் உங்களுடைய இருதயம் எங்கள் மீது திறந்தவரே, வி தேங்க்யூ ஃபாதர். இன்னும் உங்களை அறியும்படியா அதை நடத்துகிறவரே, ஐ தேங்க்யூ அப்பா. என்னுடைய திருமண உறவிலே அப்பா அன்பாய் நீங்க இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. என்னுடைய திருமண உறவை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா சந்ததிகளை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ டாடி. தேங்க்யூ ஃபாதர். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறேன் டாடி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர் அப்பா. தேங்க்யூ அப்பா. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த வேலையிலும் அப்பா நாங்க எங்க மத்தியில இருக்கிற ஒரு சிறு பிள்ளைகளையும் டாடி அப்பா நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னமே உன்னை அறிந்தேன்னு சொன்னீங்களே டாடி அப்பா, அதுக்காக நன்றி டாடி அப்பா. தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னமே நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க துதிக்கிறோம்ப்பா ஏசப்பா. இந்த நேரத்திலயும்ப்பா ஏசப்பா இந்நாள் மட்டும் நீங்க அவங்க கண்ணின் மணியை போல பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. நாங்க உங்களை துதிக்கிறோம்ப்பா ஏசப்பா. டாடி அப்பா இம்மட்டும் கண்ணின் மணி போல கரம் பிடித்து அவங்களை நடத்துனீங்கப்பா. ஒரு நல்ல தாயாய் தகப்பனா இருந்து நடத்துனீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி. நாங்களுமே துதிக்கிறோம் டாடி அப்பா. நீங்க சொன்னீங்க டாடி அப்பா உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு அப்பா. நீங்களே அவங்க போதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. அவங்க எல்லாரும் உம்மாலே போதிக்கப்படுகிறதுக்காக நன்றி. நாங்களுமே துதிக்கிறோம். We thank you Father. We thank you. We thank you. Thank you அப்பா. We lift every of the children in midst of us into your hands Father அப்பா. We lift them into your hands Father. But thank you for blessing them Daddy. அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. யாராவது அப்பா ஏதாவது டிசீஸோட அனாமலிஸோட இருந்தாங்கன்னா Father, thank you that you are healing them. Thank you that your healing power is manifesting in midst of them Father அப்பா.
தேங்க்யூ அப்பா. எங்கள் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாததற்கு முன்னமே தகப்பனே அதை நீர் அறிந்திருக்கிறீர். அது உம்முடைய புஸ்தகத்துல இருக்கிறது அப்பா. அவங்களுடைய அவயவங்கள் உண்டாவதுக்கு முன்னமே நீங்க அதை குறிச்சு வச்சிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி டாடி. வாட் எவர் அப்பா, whatever defect that they carry in their body daddy அப்பா, whatever the sickness that they carry in their body father அப்பா, அதை எல்லாத்தையும் நீங்க சுகப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ that your healing power is manifesting in midst of them father. We thank you, we thank you, we thank you daddy, we thank you daddy, we thank you daddy, thank you daddy, thank you for blessing each one of the children in midst of us father அப்பா. whatever the congenital disease அப்பா அவங்க கேரி பண்ணாலும், whatever the defect that they carry father அப்பா, thank you. உங்க ஹீலிங் பவர் அவங்க மத்தியில தகப்பனே அப்பா வெளிப்படுகிறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. அவங்க மத்தியில தகப்பனே அப்பா குமாரத்துவம் வெளிப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. அவங்க பேரண்ட்ஸ்ட இருந்து இன்ஹெரிட் பண்ண எல்லா விதமான டாடி ஹெரிடிட்ரி டிசீஸா இருக்கலாம் அப்பா, whatever they carry in their body, in their organs, in their tissue, in their cells அப்பா, daddy thank you for healing them daddy அப்பா. we thank you that your healing power is manifesting in their tissue, cells, body, in their organs and organ systems daddy அப்பா. thank you, thank you, thank you, thank you அப்பா. and also அப்பா we thank you that அப்பா அவங்கள தகப்பனே அப்பா அவங்க மேல உள்ள இசப்பா புரோக்கன்னஸ், அவங்க பேரண்ட்ஸ்ட இருந்து இன்ஹெரிட் பண்ண எல்லா விதமான டாடி புரோக்கன்னஸ் எல்லாத்தையும் நீங்க ஹீல் பண்ணி, அவங்க ட்ராமாஸ், அவங்க டாடி அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்ட இருந்து இன்ஹெரிட் பண்ண எல்லா விதமான புரோக்கனஸையும் நீங்க ஹீல் பண்றதுக்காக நன்றி டாடி. நன்றி. அவங்க ஆரோக்கியமா சுகபலத்தோடு அப்பா அவங்க ஆத்மா வாழ்றது போல டாடி எல்லாவற்றிலும் வாழ்ந்து டாடி அவங்க சுகமா இருக்கிறதுக்காக நன்றி 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 தகப்பனே. நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா. we thank you, we bless your name father, we bless your name daddy. we thank you that your healing power is manifesting and அப்பா thank you that you have protected them அப்பா. மட்டும் பாதுகாத்தீங்கப்பா, எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்க பாதுகாத்தீங்க, அதுக்காக நன்றி. எல்லா விதமான அப்பா ஈவிலுக்கும் நீங்க பாதுகாத்தீங்கப்பா, அதுக்காக நன்றி தகப்பனே. இனியும் பாதுகாக்க போறீங்கப்பா, அதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி நன்றி. நாங்களுமே துதிக்கிறோம் டாடி. we give them into your hands father. thank you, we bless them daddy, we give them into your hands father. thank you, thank you father. Hallelujah. நன்றி டாடி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீங்க நல்லவரப்பா. ஹalleluya. நாம் இந்த வேளையிலே தேவனை நன்றி செலுத்த போகிறோம் டாடி. இந்த நாட்கள் முழுவதிலும் நம்மோட கூட இருந்து நடத்தின நல்ல நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை பார்த்து நாங்க நன்றி, நீங்க செய்து வந்த நடத்தின நாட்களுக்காக நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி டாடி, நன்றி டாடி. எல்லா வேளைகளிலும் அவருடைய கிருபையும் சமாதானமும் நம்மோட கூட இருந்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துவோம். ஹalleluya. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க பெரியவராய் எங்கள் மத்தியிலே நல்ல தகப்பனாய் நல்ல தாயாய் இருந்தார். எல்லாவற்றையும் அதனதன் வேளைகளிலே நேர்த்தியாய் செய்து கொண்டிருந்தார். நன்றி டாடி. அந்நிய பாசைகளினாலே நாம் நன்றி செலுத்துவோம். உயர்மிடமே ஓ
லியண்டரலலலகசி லியந்தரலலலபசரலலகதரலல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 
காலங்களிலே எங்களோடு இருந்தீங்களே, நன்றியப்பா. நீங்களும் நானும் தட்டு தடுமாறி நிற்கும் போதெல்லாம் அவர் நம்மை பார்த்து பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி அவர் நம்மை தாங்கி தைரியப்படுத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடிகிறது? இந்த வருஷங்களிலே நிறைய தடவைகள் நம்மை தைரியப்படுத்தி நடத்துகிற தகப்பனை நாம் வைத்திருக்கிறோம். தைரியமூட்டினார். நன்றி டாடி, நன்றி மாமா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை அறிகிற பெரிய பிரதானமான நல்ல விஷயத்தை இந்த வருஷத்திலே நாம பெற்றிருக்கிறோம். அவரை குறித்த தெளிவு நமக்கு இருந்ததுனால, அவரை குறித்த அன்பின் பார்வை நமக்குள்ள இருந்ததுனால என்னும் அவரை கிட்டி சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்தது. நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தகப்பன்மார் மூலமாய் நீர் கொண்டு வந்த தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்கள் எல்லாம் நம்ம பற்றி நம்ம பார்க்கும்போது, நம்ம தோற்று போகும் போதெல்லாம், தவறுகள் செய்யும் போதெல்லாம் அவரை விட்டு தூரமா விலகி போய்கொண்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணும் போது கூட அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோட தான் நிற்கிறார் என்கிற தைரியம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய நன்மையான காரியம். அவர் நீங்களும் நானும் ஏதோ ஒன்று சொதப்பும் போதும் அவர் நம்மளை பார்த்து ஓகே நீ பயப்படாத, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி எங்களை அவர் திடப்படுத்தி அடுத்த கட்டத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற நல்ல தகப்பனை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலங்களில விசேஷமா ஸ்பெஷலா நம்ம திருமணமானவர்களாக குடும்பமாக இருந்தா நம்மளை போலே முன்னாடி எல்லாம் எங்களோட மைண்ட் ஒரு விதமா இருக்கும், நம்மளோட குடும்பத்தோட மைண்ட் இன்னொரு விதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் நம்மளை ஒன்றிணைத்திருக்கிற அந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம். கணவனும் மனைவியும் ஒன்றாய் சிந்திக்கிற, கணவனும் மனைவியும் ஒன்றாய் சேர்ந்து இயங்குகிற அந்த பெரிய சலாக்கியத்தை நாம இந்த வருஷத்துல பெற்றிருக்கிறோம். நன்றி சொல்லுங்க. நன்றி. கடந்த காலங்களில் எல்லாம் நீங்க பர்சனலா ஒர்க் பண்ணும் போதெல்லாம் தைரியப்படுத்த யாரும் இல்லையே அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கும் போதெல்லாம், இப்போல்லாம் அப்படியெல்லாம் யார் உங்களை தைரியப்படுத்துறாங்களோ இல்லையோ, அப்பா உங்களை பார்த்து ஓகே நீ பெஸ்டா பண்ணியிருக்கிற, நீ நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லுகிற ஒரு நல்ல திருத்துவ குடும்பத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா. விசேஷமாய் அவங்க இருக்கிற அந்த ஸ்டேஜ், அவங்க இருக்கிற அந்த அழகான இணைப்பில நம்மை பங்கடைய செய்திருக்கிற அந்த பெரிய சலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை தடவைங்க நீங்க அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? எத்தனையோ தடவைகள் நீங்க அந்த அனுபவத்துக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கிறீங்க. அந்த அனுபவத்துக்குள்ளாக அவரோடு சேர்ந்து அந்த திருத்துவ நடனத்துல பங்கெடுக்கிற அந்த பரம சலாக்கியத்தை இந்த வருஷத்துல நிறைய இடங்களில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கு நன்றி செலுத்துங்க. உணர்வு பூர்வமாய் வலக்கையால் தாங்கினாரே, இடக்கையால் தேற்றினாரே. காலையில ஒவ்வொரு நாளும் முடியும் போது, நீங்க தூக்கத்தால எழும்பும் போது உங்களை என்னையும் அவர் பார்த்து கொண்டே இருப்பாரு. நான் அப்படிதான் பாக்குறேன். எப்ப இவன் எழும்பி, எப்ப இவன் ஆளுகை செய்கிற விஷயங்களை, எப்ப இவன்
லைஃப்ல பெஸ்டான மூமெண்ட் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு அருகில நின்று பார்க்கிற நல்ல தகப்பன், தாயை, சகோதரனை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அல்லவா? லீ டி 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 பி கராலாலா. முன்னாடி எல்லாம் நீங்க ப்ரே பண்ணும்போது மட்டும்தான் அவரோட பிரசன்ஸ ஃபீல் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணி அதை பினிஷ் பண்ணும்போது பெட்டரா அதுக்கு ஒரு சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிக்கும் போது அப்பாவை பார்த்து நீங்க சிரிச்சு, நன்றி டேடி, லீமா பாபா ரகா சரரலாலா, எனக்கு இந்த மாதிரியாய் அனுபவங்களை தந்திருக்கிறீங்களே அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது, டேடி எனக்காக நீங்க இதெல்லாம் உருவாக்கினீங்களே, நன்றி. ஒவ்வொன்றையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. விசேஷமாய் நம்முடைய தகப்பனின் இளைப்பாறுதலில் நின்று ஒவ்வொன்னையும் நீங்க டீல் பண்ற ஒரு பெரிய சலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இளைப்பாறுதல்ல நின்று அந்த படகுல அவர் ரெஸ்ட்ல தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பயந்து கதறினாங்க. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ரெஸ்ட்ல உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் ஆப்ரேட் பண்ண அதே சாயலை இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்தா மனசெல்லாம் உடைஞ்சு போய் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப எல்லாம் நீங்களும் நானும் அந்த ரெஸ்டுக்குள்ள நின்று ப்ராப்ளம பாக்குற மெத்தட், ப்ராப்ளம டீல் பண்ற விஷயங்கள் இவ்வளவோ அப்டேட் ஆகியிருக்கு, மாறி இருக்கு. இதெல்லாம் அவர் நம்மளை நேசிச்சு கொடுத்த கிரேஸ். நன்றி செலுத்துங்க. லீமா தாராலி. மனைவியை எப்படி நேசிப்பது, மனைவியை எப்படி புரிஞ்சு கொள்றது, குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு தெரியாம எல்லாம் நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்த நம்மளை இன்னைக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்து நேசிக்க செய்திருக்கிற நல்ல தகப்பன். நீ பரிசுத்தாவியானவர் நல்ல தாயாய் உங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு நீங்க துவண்டு போய் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் போதெல்லாம் உங்க பேரை நேம சொல்லி உங்க ஹார்ட்ல இருந்து பேசுவார். அந்த அனுபவத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? அப்படி உங்களோட லைஃப்ல நீங்க அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருந்தா நன்றி சொல்லுங்க. என் பேரை சொல்லி கூப்பிட்டு பயப்படாதே என்று சொன்னீங்களே, உமக்கு நன்றி. நன்றி டாடி, நன்றி டாடி. லீமாதாரா. எதை குறிச்சும் ஒரு பயம் இல்லாத லைஃப் ஸ்டைல இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். பைனான்சியல்ல ரொம்ப ஸ்டேபிளான நிலைக்கு நீங்களும் நானும் வளர்ந்து கொண்டு வருகிறோம். சில நேரங்கள்ல எதுவுமே இல்லாமல் போகும்போதும் ஸ்டேபிள்ல நின்று அப்பா உமக்கு நன்றி மமா உமக்கு நன்றி அப்படின்னு ரியலா சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்ற ஒரு லைஃப் ஸ்டைல்ல நீங்க நானும் வந்திருக்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் விடிய 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 நம்மளோட லைஃப்ல ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அவர் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, எத்தனை பேரு உங்க கண்ணுக்கு முன்னால ஒரு காலத்துல பொய்யான உறவுகள், வேஷமான உறவுகளை தான் நம்ம வச்சிருந்தோம். நாமளும் வேஷமா இருந்தோம், எங்களோட பழகுறவங்களும் வேஷமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஸ்கிரீன்ல பார்த்து கண்ணை திறந்து பாருங்க, உங்க முகத்துக்கு முன்னால எத்தனை பேர் நல்ல உறவுகளை தகப்பன் தந்திருக்கிறார். இயேசு பிதாவை பார்த்து சொன்னாரு, நாங்க ஒன்னா இருக்கிறது போல இவங்களும் ஒன்றா இருக்கும்படி. இன்னைக்கு நான் இந்த ஸ்கிரீன்ல நிறைய பேரை நான் பாக்குறேன். இவ்வளவு பெரிய சலாக்கியம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிரேஸ். லீமி, நீ நல்ல உறவுகளை பெற்றிருக்கிறீங்க. இந்த வருஷத்துல இது ஒரு பெரிய கிரேஸ். உண்மையான நீங்க துவண்டு விழும்போது உங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்கு நல்ல தகப்பன்மாரை தந்திருக்கிறார். நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் நாங்க பார்த்து பார்த்து நன்றி செலுத்துங்க. கஜனை பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச நல்ல பெஸ்டான உறவு. அண்டா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். காலை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கிரேஸ்.
சர்மிலன், தீபன், இப்படி ஒவ்வொருவரும் நல்ல அவங்க ஒன்னா இருக்கிறது மாதிரி நம்ம சமுதாயமாய் ஒன்னா நின்னு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்கள்ல சாலமோன் லைஃப்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு திகில் வந்த உடனே பக்கத்துல ஓடி போய் அந்த இடத்துல போய் நின்னீங்களே, இப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நன்றி செலுத்துங்க. ரீமா தாராலா, நல்ல தகப்பன். எத்தனையோ பேருடைய லைஃப்ல தகப்பன்மார் இல்லாமல் அவங்க இஷ்டம் போல வாழ தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு அவர் நல்ல தகப்பன்மாரை தந்திருக்கிறார். அந்த தகப்பன்மாருக்காக நன்றி செலுத்துவோம். லீமா தாராலா, எஸ் ஒன்ன நினைச்சு பாக்குற, லவ்யக்காவை நினைச்சு பாக்குற, எவ்வளவு பெரிய கிரேஸ். ஷேலிய நினைச்சு பாக்குற, சர்மிய நினைச்சு பாக்குற, எவ்வளவு பெரிய நன்மை. பாஸ்டர் போல் ராஜ்குமார், அவங்க சுந்தரி அம்மா, இப்படிப்பட்ட தகப்பன்மாருக்காக இருதயம் மகிழுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இருதயம் மகிழுகிறது? எத்தனை பேர் சொல்றீங்க இருதயம் மகிழுகிறது? டாடி நல்ல சகோதரங்கள், அண்ணன்களை தந்திருக்கிறீங்க, தம்பிமார தந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. குடும்பத்துல பிள்ளைங்களை எப்படி டீல் பண்றேன்னு தெரியாம திகச்சு நிக்கும். இன்னைக்கெல்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைல்ல குடும்பங்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்க பிள்ளைகள் எல்லாம் கொண்டிருக்கிறாங்க இல்லையா? பேசுகிற விதங்கள் மாறி இருக்கிறது, விதங்கள் மாறி இருக்கிறது. இந்த தகப்பன்மாரு கூட அவர் கிரியை செய்தார் அல்லவா? போதெல்லாம் இப்ப நீங்க எப்படி அத ஃபேஸ் பண்றீங்க மாறி இருக்கு. தப்பு பண்ணும்போதும் இன்னைக்கு நீங்க பெரிய லெவல்ல மாறி இருக்கீங்க. அதுதான் அவரோட அன்பு. நன்றி டாடி. என்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனுமே அப்பா. சொல்லுங்க நன்றி. உமக்கே நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதிரியான குடும்பங்களை இந்த வருஷத்துல இதுதான் என்னோட லைஃப்ல கிடைச்ச பெரிய பாக்கியமா நான் நடந்திருக்கலாம், என்னென்னமோ எல்லாம் நடந்திருக்கலாம், பெரிய மாற்றங்கள் நடந்து. ஆனா அவரை அறிகிற அறிவையும் அவரோட சமுதாயத்துல எங்களை ஒரு நபராகவும் பங்கெடுத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில நான் பிளஸ் பண்ணுகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனையில இந்த நன்றி செலுத்துகிற வேளையில எல்லாருமே சேர்ந்து ஆண்டவரே மக்கு நன்றி என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த வேளைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கம்யூனியன் எடுப்போமா? கம்யூனியன் எடுத்துக்கோங்க. எடுக்க வேண்டியவங்க எடுத்துட்டு வரீங்களா? சீக்கிரம், அவங்க வெயிட் பண்றோம். இந்த கம்யூனியன் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு என்னை நினைவு கூறுதல்னா எந்த விஷயத்துல அவங்களை நினைவு கூறுகிறோம்னா, இந்த வருஷம் முழுவதும் இப்ப நீங்க 2 நாளா தேங்க்யூ பண்ணி இன்னைக்கும் தேங்க்ஸ் கிவிங் செஞ்சீங்கல்ல, அவர் உண்மை உள்ளவரா நமக்கு இது வரைக்கும் இல்லை. இஸ் ஃபெய்த்ஃபுல், இஸ் ஃபெய்த்ஃபுல், இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் உண்மை உள்ளவரா. அவர்களுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்பது நமக்கு புரியாது. ஆனா நாங்க வெளியே போய் ஒரு மனிதனோட பேசும்போது, ஒரு விஷயம் செய்யும் போது அவங்க நம்மளை பத்தி ஆச்சரியப்படுவாங்க. இவன் எப்படி இந்த மாதிரி பேசுறான், எப்படி இந்த விஷயத்த கையாளுறான், இந்த விஷயத்துல எப்படி இவன் மட்டும் நல்லா இருக்கான். ஆனா வீட்டுக்குள்ளேயே நாங்க இருக்கும்போது நம்ம பிள்ளை எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியாது. வெளியே இருந்து வந்த ஒருத்தவங்க தான் இப்படி இருக்கீங்க, இப்படி வளர்ந்துட்டீங்க, இப்படி இருக்கீங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் முழுவதும் நம்மளை நடத்தின விதம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா வெளியே இருக்கவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு ஒரே இது, இவன் கர்த்தர் இவனோட இருக்கிறாருன்னு அறிந்தும் கொண்டிருக்காங்க, அறிக்கையும் செய்யறாங்க. அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு உண்மை உள்ளவரா இருக்கு. அவர் நம்ம லைஃப்ல வராட்டி ஒண்ணு தேகத்தை விட்டு போயிருப்போம், இல்ல பைத்தியக்காரனா இருப்போம்.
அவருடைய உண்மை என்னை தேகத்துல இருக்கிற வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் கொடுத்து என் மனதை பூரண ஆரோக்கியம் உள்ளதா மாற்றி யாருக்கும் அடிமை அல்ல. இந்த வருஷத்துல யாரும் நம்மளை ஆண்டு கொள்ளல, நம்ம தான் பிறரை ஆண்டு கொண்டிருக்கோம். அதனால இந்த வருஷத்துல அவர் உங்களுக்கு உண்மையுள்ளா இருந்த கொஞ்சம் முடிஞ்ச கண்ண முடியோ திறந்தோ ஒரு ஃபோக்கஸ் தான், ஒரு 2-3 விஷயம் எதுல அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவரா இருந்தாரு. அது சில விஷயம் கிரகிக்க முடியாது, இன்னும் விவரிக்க முடியாததா இருக்கும், இல்ல சில இது சிம்பிளா இருக்கும், பரவாயில்ல. ஒரு 3 விஷயத்த மனதுக்கு கொண்டு வாங்க. இந்த 2024 அது பிள்ளை விஷயமா இருக்கலாம், உங்க வியாபாரமா இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு சரீரத்துல சுகமாக்குன விஷயமா இருக்கலாம், நல்ல உறவு கிடைச்சதா இருக்கலாம். இன்னைக்கு ஜான் லீ பிரேயர்ல நடத்தும் போது சில விஷயங்கள் சொல்லிட்டே வந்தாங்க, அதுக்குள்ள இருக்கலாம் அந்த விஷயம். பொருளாதாரத்தை சார்ந்ததா இருக்கலாம், குமாரத்துவத்தை அறிந்ததா இருக்கலாம். ஒரு 2-3 விஷயம் உணருங்க. நீங்க உணர்றத நான் விரும்புறேன். நான் ஒரு 3 விஷயம் நானும் நினைக்கிறேன், நீங்களும் டைம் எடுத்து நினைக்கிறேன். அது தேசம் சார்ந்ததா இருக்கலாம், தேசங்கள் சார்ந்ததா இருக்கலாம், உங்க கேரியர் சார்ந்ததா இருக்கலாம். நினைச்சிட்டீங்களா? அந்த உணர்வோட மெதுவா கம்யூனியனை குடிங்க. பார்ட்டியில எப்படி குடிப்பீங்களோ கம்யூனியன் நமக்கு பழகிட்டு, அந்த அவசரத்துல ஒரே மடக்காடி கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆத்து எடுத்து மெதுவா குடிங்க. அந்த ஃபீல் பண்ணி குடிங்க. அவருடைய லவ், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். சாதாரண தண்ணி, சாதாரண பிளெயின் டீ, ஜூஸ் தான். அது ஜீசஸ் போய் காணா ஒரு கல்யாண வீட்டுல அதை தொடும் வரைக்கும் அந்த விசாரிப்புக்காரனுடைய வாயில போய் அவன் அப்படி குடிக்கிற வரைக்கும் அது தண்ணியா தான் இருக்கு. திராட்சை ரசமா இயேசு பண்ணணும் மாறல. அந்த டைமே அவன் வாயில வைக்கிற வரைக்கும் அது தண்ணி தான். அவன் வாயில வைக்கும்போது புதிய திராட்சை ரசம், அந்த உணர்வு. அதே மாதிரி சாப்பிடுங்க, மெதுவா சாப்பிடுங்க. அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. அன்பை சாப்பிடலாம். தீர்க்க தரிசன புத்தகத்துல இதை வாங்கி புசியுங்கள் அவருடைய அன்பை கொடுத்தாரு. டான்ஜபிள், தொட்டு உணரலாம் அவருடைய அன்பை. வா, சாப்பிடுங்க. எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு உணர்வு, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அத்தோடு இருக்க வேண்டிய ஒரு உணர்வு, நான் அவரை நேசகுமாரன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். தேங்க்யூ. இந்த 3 daysல ப்ரேயர் நடத்தினவங்க, ப்ரே பண்ணவங்க, அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய் ஃபார் நவ். டேக் கேர்.